இன்னைக்கு இந்த வீடியோல SK25 படத்துக்கான அப்டேட் தான் பார்க்க போறோம். SK25 இந்த ஒரு படத்துக்கு இப்பவே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கவும் செய்யுது. சூர்யா வச்சு நம்ம சுதா கோங்கரா மேம் பண்ண வேண்டிய அந்த ஒரு படத்த இப்போ SK வச்சு மேம் பண்ணிட்டு வந்து வராங்க. இந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்க முக்கியமான ரீசனே நம்ம சுதா மேம் தான் அப்படின்னு சொல்லலாம். புறநானூறு அப்படிங்கிற ஒரு படத்த அவங்க இப்ப SK வச்சு பண்றனாலேயே இந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கவும் செய்யுது. SK உடைய முன்னாள் படம் அதாவது அமரன் படம் ஒரு மிகப்பெரிய ஹிட். அத தொடர்ந்து இந்த ஒரு படம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணிட்டு இருந்திருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாம SK23 ஏஆர் முராஸ் கூட எஸ்கே இப்போ ஒரு படம் வந்து பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அந்த ஒரு படம் கூட இந்த வருஷம் தீபாவளி தான் ரிலீஸ் ஆகப்போகுது. ஸோ SK25 படத்துக்கான அனௌன்ஸ்மென்ட் டீசர இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு டீம் ரிலீஸும் பண்ண போறாங்க. இந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட் டீசர் ஒரு ஆக்ஷன் பேக்டா இருக்க போதா? இல்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பண்ணி பார்ப்போம். அனௌன்ஸ்மென்ட் டீசருக்காக இப்போ ரிலீஸ் பண்ணிருக்க இந்த ஒரு போஸ்டர் பார்க்க ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கு. நம்ம எஸ்கே வந்து ஒரு பாட்டில்ல இந்த பெட்ரோல் குண்டுகள்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி வச்சுட்டு கையில வந்து நிக்கிறாரு. ஸோ லுக்குமே ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கு. இந்த ஒரு படம் வந்து ஒரு பீரியட் படம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு போஸ்டர்லயே எஸ்கே உடைய அந்த ஒரு லுக் அவரோட ட்ரெஸ்ஸிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி அந்த வின்டேஜ் ஸ்டைல்ல இருக்கவும் செய்யும். ஸோ ஒரு பீரியடிக் படமா இந்த ஒரு படம் இருக்க வந்து போகுது. இந்த ஒரு படமே ஒரு ரியல் இன்சிடென்ட் வச்சு தான் நம்ம சுதா கோங்கரா மேம் எடுக்க வந்து போறாங்க. ஸோ இது ஒரு படத்துக்கான டைட்டில் டீசர், அனௌன்ஸ்மென்ட் டீசர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எப்படி பார்ப்போம். இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு இந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட் டீசர டீம் ரிலீஸும் பண்ண போறாங்க.